ஹாய்மா, 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நிறைய பார்த்துருக்கிறோம். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் ஒரு 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடா ஏகப்பட்ட சம்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதிகம் நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு 99% இந்த மாதிரி சம்ஸை வந்து நம்பலாம். அப்படிங்கிற அளவுக்கு இது ரொம்ப முக்கியமான சம்மாவே தெரியுது. இந்த சம் வந்து யாரும் தெரியாம இருக்கக்கூடாது. கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 5 + 55 + 555 + up to n டேர்ம்ஸ்க்கு சம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்மை நம்ம எப்படி செய்யறது? ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, இதுக்கு ஒரு பேர் வைங்க, SN அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். SN = 5 + 55 + 555 n டேர்ம்ஸ். லெட் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே வச்சுக்கணும். கொஸ்டின்ல கொடுத்தது போக நம்ம வேற எதை நாமளா பேர் வச்சாலோ நாமளா இன்ட்ரோடியூஸ் பண்ணாலோ இந்த வார்த்தை என்ன செஞ்சிடணும், நம்ம பயன்படுத்தணும். லெட் SN = அப்படின்னு. இப்போ என்ன செய்யுங்க, இது எல்லாத்துலயுமே 5 வந்து காமனா இருக்கும். எப்படி 5 காமனா இருக்கும்? இதுல இந்த 5 வந்து 5 × 1 அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். அதே மாதிரி 55 5 × 11 அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். 555 5 × 111 அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த சம்முக்குள்ள இன்விசிபிளா யாரு இருக்கிறான்னா அந்த 5 இருக்குது. அந்த 5 என்ன செய்யுங்க, காமனா வெளியெடுங்க. காமனா வெளியே எடுத்தாச்சுன்னா பாக்கி யார் இருப்பா? 1 + 11 + 111 up to n டேர்ம்ஸ் அப்படின்னு என்ன செய்யும் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்காக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த 5 கூட ஒரு 9 சேர்க்கிறோம். ரிசல்ட் மாறும். உடனே நம்ம அந்த மாறுற ரிசல்ட்டை பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு கொடுத்த 9 வாபஸ் வாங்கிடணும். 9ஆல மல்டிப்ளை பண்ணி 9ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா ரிசல்ட்ல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த 5 அப்படி கீழே வந்தாச்சு. நம்மளுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக 9 கொடுத்து 9 வாங்கிட்டோம். வாங்கும்போது எந்த மாற்றமும் இருக்காது, இருக்கிறது அப்படியே. இது எப்படி அப்படின்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த கைமாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்தை கொடுத்து பணத்தை வாங்குறது, அது ஒரு உதவி மாதிரி. அதுதான் அங்க நடந்திருக்கு. ஒரு தேவைக்கு இன்னைக்கு ஒரு 10,000 கூட உனக்கு நாளைக்கு நான் தர்றேன் அப்படின்னா பெரிய மனசு பண்ணி அந்த ஆள் கொடுத்துருவாரு. திருப்பி இவர் என்ன செய்வாரு, நாளைக்கோ இல்ல 2 நாள் கழிச்சோ என்ன செஞ்சிருவாரு, அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாரு. இந்த சம்பவம் எல்லாரோட லைஃப்லயும் நடக்கும். அது போலதான் இந்த இடத்துலயும் என்ன செய்யுது, 9 கொடுத்து நம்ம 9 என்ன செஞ்சிட்டோம், வாங்கிட்டோம். இதுதான் ப்ராசஸ். ஸோ என்ன செய்யலாம், இப்போ இந்த 9 உள்ள அனுப்புங்க. 5/9 அப்படியே இருக்கட்டும். இந்த 9 உள்ள அனுப்புங்க. 9 + 99 + 999. ஓகே, up to n டேர்ம்ஸ் மறந்துடக்கூடாது. அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன செய்யலாம், இந்த 5/9 as it is அப்படியே இருக்கட்டும். என்ன செய்யுங்க, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது என்ன அப்படின்னு பாருங்க. 9. இந்த 9 வந்து நாம எப்படி எழுதலாம்? 10 - 1 எழுதலாமா? அதே போல 999 நாம எப்படி எழுதலாம்? 100 - 1 எழுதலாமா? சிமிலர்லி 999 நாம எப்படி எழுதலாம்? 1000 - 1 எழுதலாமா? இந்த மாதிரி என்ன செஞ்சாச்சு, மாற்றி எழுதியாச்சு. ரைட். இப்போ இந்த 10 100 1000 இதை தனியா பிரிச்சுட்டு இந்த -1 தனியா என்ன செஞ்சிருக்க, பிரிச்சிருக்க. பிரிச்சா என்ன ஆகும்? 5/9 10 + 100 + 1000 up to n டேர்ம்ஸ் வரை இருக்கும். நெக்ஸ்ட் இதை தனியா பிரிச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட் இந்த -1 -1 -1 அதுல இந்த மைனஸை மட்டும் காமன் எடுத்துக்கிடுங்க. எடுத்தாச்சுன்னா எத்தனை 1 இருக்கும்? ஒரு 1, ரெண்டாவது 1, மூணாவது 1, இப்படியே எத்தனை 1 இருக்கும்? n 1 இருக்கும். 5 1 இருந்தா என்ன செய்வோம், அந்த 5 1ஐயும் கூட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 + 1 + 1 + 1 + 1 மொத்தம் 5 கிடைச்சிரும். இதே போல இந்த 1 n டைம்ஸ், அது என்ன நமக்கு தெரியாது. 5 நம்பர் 5 தடவை 1 இருந்தா 5 வரும். 10 தடவை 1 இருந்தா கூட்டும் போது 10 வரும். n தடவை 1 இருந்தா நமக்கு கூட்டும் போது என்ன வரும்? n தான் வரும். ஸோ அந்த n எப்படி போடுறது? என்னங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர், ஏதோ ஒரு நம்பர். அது என்ன நம்பர் நமக்கு தெரியாது. அதுதான். இப்போ இதை மட்டும் பாருங்க. 10 + 100 இதை மட்டும் எடுத்துருங்க. நான் தனியாக எடுத்துக்கிடுங்க. நான் டேக் எடுத்துருங்க. 10 + 100 + 1000 up to n டேர்ம்ஸ். இதை நம்ம எப்படி மாற்றி எழுதலாம்? 10 + 10² + 10³
அப்படி எழுதலாமா? இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? இட்ஸ் a GP. இட் இஸ் a GP. இது ஒரு ஜிபினா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் வித் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னவா இருக்கு 10 அண்ட் காமன் ரேஷியோ செகண்ட் டேர்ம்ல இருந்து என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா என்ன ஆகும்? 10² 10, அதாவது 10. இந்த 10 என்பது தட் இஸ் கிரேட்டர் தென் 1 இருக்கு. ஏன் கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 1 நம்ம பிரிக்கிறோம்? ஏன்னா அந்த r வந்து கிரேட்டர் தென் 1 இருந்தா அந்த சீரிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வேறுபடுது. எப்படி வேறுபடுது? Sn is equal to a into r power n minus 1 by r minus 1. இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. இது எப்போ நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த r greater than 1 ஆக இருந்தால் நம்ம பயன்படுத்தணும். ஒருவேளை less than 1 ஆக இருந்தால் ஃபார்முலா எப்படி மாறும்? அப்படியே ஆர்டர் சேஞ்ச் ஆயிரும். 1 minus r power n by 1 minus r அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிடும்? மாறிடும். ஓகே, அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? அந்த r வந்து உன்னோட லெஸ்ஸா இல்லை உன்னோட கம்மியாங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம். இப்போ அந்த ஃபார்முலாவை பயன்படுத்துங்க. ஃபார்முலாவை பயன்படுத்தினா என்ன ஆகும்? ஃபார்முலா என்ன சொல்லுது? a வாட் இஸ் a? 10 போடுங்க. r பவர் n minus 1. r என்னது? 10 பவர் n minus 1. அதே போல 10 minus 1. இதை சிம்பிளிஃபை பண்ணா 10 பவர் n minus 1 by 9. இதுதான் யாரோட வேல்யூ? இந்த இதோட வேல்யூ. சரியா? இப்போ இந்த இதோட வேல்யூவை என்ன செய்யுங்க? கம்ப்ளீட்டா கண்டுபிடிச்சதை கொண்டு போய் அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணா 5 plus 5 up to n terms. இதோட வேல்யூ எப்படி மாறும்? ஆல்ரெடி 5/9 இருக்குது. அதை அப்படியே போட்டுக்கிடுங்க. பிராக்கெட்ல இதுக்கு பதிலாக இதை போடணும். 10 into 10 power of 9 minus n. அவ்வளோதான். இதை நம்ம உள்ள கொண்டு போய்க்கிடுங்க. உள்ள கொண்டு போனா 5 into 10 50 into 10 power 5 9 9s are 81 minus இந்த n கூட 5n minus 9. அவ்வளோதான். This is your required answer. ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும், புரிஞ்சு செய்யணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். எல்லா கொஸ்டின்லையும் அதிகபட்சம் கேட்டிருக்காங்க. 5 plus 55 வர்ற மாதிரி 3 plus 33 333 வருது. 7 plus 33 plus 777 வருது. இந்த சம்ஸை 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ஈஸியாக மார்க் வாங்க வேண்டிய சம்மு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. See you in the next class. Thank you.